Daily. Taste the Daily. பொன்வல்சன் சார், முதல்ல நான் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு கூட்டணி கட்சிகள் எல்லோருமா சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு நடத்தும் போது கூட்டணிக்கு தலைமையை ஏற்கக்கூடிய தலைவர்களை முதல்வராக்குவோம், ஆளுங்கட்சியாக கொண்டு வருவோம்னு சொல்லி பேசுறது இயல்பாக நடக்கக்கூடியது. ஆனால் அந்தந்த கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களில் பொதுவாக அந்த மாதிரி பேசுறது கிடையாது. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அந்த மாதிரி வழக்கம் இருந்ததில்லை. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினர் எடப்பாடியாரை முதல்வர் ஆக்க வேண்டும், அது நம்ம ஒவ்வொருவருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னது மரபு. அதாவது எந்த கட்சியும் தன்னுடைய கூட்டங்களில் ஒருவரை பிரதமராக்குறதோ ஒருவரை முதலமைச்சராக்குறதோ தனிப்பட்ட முறையில் சொல்ல மாட்டாங்க. அதுவும் பிரதமரை கூட சொல்லிடுவாங்க, முதலமைச்சரை அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. கூட்டணி இறுதி வருடம் பெற்று தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சு கூட்டணி கட்சிகளாக சேர்ந்து கூட்டம் நடத்தும் போது அதை நார்மலாக சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரச்சாரத்தில் சொல்லுவாங்க. ஆனால் தேர்தலுக்கு 8 மாதங்களுக்கு மேலே இருக்கும் பொழுதே இப்பொழுதே ஒரு கட்சி சொல்லுது அப்படின்னா அது காரணம் என்ன தெரியுமா? வேற ஒன்றும் கிடையாது, மக்கள் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 8.5 கோடி மக்களும் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நாங்கள் ஏமாந்துட்டோம். கடந்த 2021 புதிதாக முதலமைச்சர் வேட்பாளராக அறிமுகமாகிற ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், இதை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம். அந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. அது எல்லா துறை சார்ந்த மக்கள் மத்தியிலும் இருக்குது. சாதாரண பாமர மக்கள் மட்டும் சொல்ல, நான் அரசு ஊழியர்கள்லேருந்து, ஆசிரியர்கள்லேருந்து, மாணவர்கள்லேருந்து, மீனவர்கள்லேருந்து, பெற்றோர்லேருந்து, மருத்துவர்லேருந்து, நெசவாளர்லேருந்து, கட்டிட தொழிலாளர்லேருந்து அத்தனை பேருக்கும் விவசாயிகள் இந்த மாற்றம் வேணும் நம்மளுக்கு. ஏன்னா நம்மளை ஏமாற்றிட்டார், எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்து அதை நம்பணும், நம்ம ஏமாற்றிட்டோம். அப்போ அந்த மக்கள் குரலை எவ்வளோ சீக்கிரம் மக்கள் சொல்லிட்டாங்க, அதை பிரதிபலித்து தானே ஆகணும். அப்போ என்னென்னா, இப்போ பிஜேபி கூட்டம் அங்கே நடக்கிறது. அந்த கூட்டத்தில் ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்திருக்காரு. அந்த மேடையில் இதை சொன்னால் மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும். நம்ம கூட்டணி ஒரு இலக்கணத்தோட கூட்டணி உருவாகியிருக்கிறது. மத்தியில் இருக்கிற ஒரு கட்சியோட மாநிலத்தில் இருக்கிற ஒரு பிரதான கட்சி, இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி, நாளைக்கு ஆளப்போகிற கட்சி, நேற்று ஆண்ட கட்சி அதிமுக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. அப்போ இதே கூட்டணி என்னன்னா, கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலில் 75 தொகுதிகளில் திமுக கூட்டணியை தோற்கடித்த கட்சி. அப்படி இருக்கும்பொழுது இப்போ 5 வருட ஆன்டி இன்கம்பன்சி திமுக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அது வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும்? அப்போ அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். அப்போ அந்த மேடையில் ஐயா முன்னாள் தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அதை உற்சாகத்தோடு சொல்கிறாரு, உள்ளுணர்வோடு சொல்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு. ஏனென்றால் அது சொன்னால்தான் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆஹா நம்ம குரலை இங்கே பிரதிபலிக்கிறார் ஒரு கூட்டணி கட்சி, நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை பிரதிபலிக்குது அப்படின்ற எண்ணம் எல்லார் மனதிலையும் வரும். அதனால அவங்க அதை சொல்றாங்க. இப்போ நீங்க சொன்னீங்களே சார், உள்ளுணர்வோட அவர் அந்த வார்த்தைகளை சொல்றாரு அப்படின்னு சொல்லி, இதுவரைக்கும் இந்த பாஜக அதிமுக கூட்டணி உருவானதிலிருந்தே பல்வேறு ஊடகங்களில் திமுக ஆதரவாளர்கள் பேசி வந்தது என்னன்னா, இது ஒரு தற்காலிகம் தான், இந்த கூட்டணி ஜெல்லாகலை, இந்த கூட்டணி மக்கள்கிட்ட எடுபடாது, இப்படிலாம் பேசி வந்தாங்களா? அவர்களுடைய நிலை என்ன? அவர்களுக்கு இந்த செய்தி, இந்த வார்த்தைகளின் மூலமா என்ன செய்தி போய் சேருது? இல்லை, முதல் நாளே அவங்க எதிர்பார்க்கலங்க. பாரம்பரியமிக்க கட்சிகளும் எதிர்பார்க்கல, புதிதாக ஆரம்பிக்க கட்சிகளும் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாகிடும்னு பழைய கட்சிகளும் எதிர்பார்க்கல, நேற்று ஆரம்பித்த கட்சிகளும் எதிர்பார்க்கல. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி, கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சி இருக்கும். ஆஹா நம்ம அறுவடை செய்யலாம், இதில் ஏதாவது பிரித்தாளும் சூழ்ச்சி பண்ணி நம்ம அறுவடை செய்யலான்னு கனவு கண்டிருந்தவங்களுக்கு அந்த கனவுல இன்னைக்கு இடி விழுந்து விட்டது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி ஏற்கனவே கடந்த காலங்களில் நெருடலோடு இருந்த கூட்டணி இல்லைன்னு சொல்ல, அதை ஓப்பனாக நம்ம எடப்பாடியார் அழகாக சொல்கிறார். என்னன்னு, கொள்கையில் வேறுபாடு தான் எங்களுக்கு, கொள்கை சித்தாந்தங்கள் வேற, அவங்களுடைய நம்பிக்கை வேற, எங்களுடைய நம்பிக்கை வேற, அவங்களுடைய வளர்ச்சி நோக்கங்கள் வேற, எங்களுடைய வளர்ச்சி நோக்கம். ஆனால் தேர்தலில் ஒரு பொது எதிரியை, ஒரு தீய சக்தியை வீழ்த்தணும், அதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கணும். பேரறிஞர் அண்ணா 67 காமிச்ச பாதையில் இன்றைக்கு எடப்பாடியார் பயணிக்கிறார். அதை அவர் தெளிவாக சொல்லிட்டு தான் பயணிக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி உருவான பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி கீழ்மட்டம் வரைக்கும் ஜெல்லாக இருக்குமா? அது எப்போ ஜெல்லாகுதுன்னா, மக்கள் அதை ஒருமித்து வைக்கிறார்கள்.
இந்த கூட்டணி பொருத்தமான கூட்டணி தான். ஏன்னா ஒரு தீய சக்தி, ஒரு மக்களை ஏமாற்றும் சக்தி எதிர நிற்கிது. மக்கள் நாங்கள் கேட்டது எதையுமே செய்து கொடுக்கல, யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஜாதி கொடுமைகள், போதை கலாச்சாரம் எல்லாம் பெருகி போய் இருக்கிறது. அப்போ அந்த ஆளுமை தன்மை எங்கேயுமே இல்லை. அப்போ அந்த ஆளுமை தன்மை எங்கன்னு தேடும் பொழுது எங்களுக்கு எடப்பாடியார் கண்ணுக்கு தெரிகிறார். அவர் கூட அந்த கப்பலில் ஏறுறவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக நீங்க கரை சேர்க்கப்படுவீர்கள் நம்புறாங்க. அதனால நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை, எடப்பாடியார் எங்க ஆரம்பிச்சாரு? 7ஆம் தேதி தன்னையும் தன் கரத்தையும் நம்பி மக்களையும் நம்பி பிரச்சார கடல்ல மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. மேட்டுப்பாளையத்தில் தொடங்கினது 38வது நாள், இன்றைக்கு 112வது சட்டமன்ற தொகுதின்னு நினைக்கிறேன். அத்தனை தொகுதியிலையும் போய் எப்படி கர்ம வீரர் காமராஜர் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக, அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியின் பிரச்சனைகளை புரிந்து கொள்கின்றவன் தான் தலைவராக இருக்க முடியும். கண்டிப்பா அமைச்சர்களை மட்டும் போட்டுட்டா முடியாது. எல்லா இலாக்காவை பற்றியும் தரவா இருக்கணும், புரிந்துணர்வோடு இருக்கணும். அதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். அவர் தான் முதன்மை அமைச்சராக இருக்க முடியும். அதான் முதலமைச்சர். அப்போ ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் போய் பேசுறாரு. அத்திக்கடவு அவினாசியிலிருந்து தொடங்கி கட்டட தொழிலாளர்கள் வரைக்கும் உங்க பிரச்சனை என்ன, கடந்த 2017 இருந்து 2021 வரைக்கும் உங்களுக்கு நான் என்னெல்லாம் செய்து கொடுத்தேன், இந்த 4.5 வருஷத்துல ஸ்டாலின் உங்களை என்னெல்லாம் ஏமாத்தி இருக்காரு, மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நான் என்னெல்லாம் செய்வேன் உங்களுக்கு, இதை தெளிவாக ஒவ்வொரு இடத்துலையும் புதுசாக சொல்றாரு. ஏதோ பேசுனதையோ பேசல, எல்லா தொகுதியிலும் உங்க தொகுதி பிரச்சனைகளை பேசுறாரு. அப்ப அவங்க பாக்குறாங்க, ஆஹா ஸ்டாலினை வீழ்த்தக்கூடிய, திமுகவை வீழ்த்தக்கூடிய, நம்முடைய ஏமாற்றத்தை மறுபடியும் மாற்றி காட்டக்கூடிய ஒரு வல்லமை மிக்க தலைவர் இவர் தான். அப்ப இவர்கிட்ட எதிர்பார்க்க, அதனால்தான் மக்கள் ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா வந்து நிக்கிறாங்க. ஒரு மாநாடுக்கு வரலாம், நீங்க கூட்டிட்டு வரலாம். இப்போ கூட சமீபத்தில் ஒரு மாநாடுக்கு எவ்வளவு பேர் வேணாலும் கூட்டு வரலாம், அது முடியும். அதற்கு முன்னாடி ஏஆர் ரகுமான் இசை விழாக்கு இதை விட லட்சக்கணக்கில் வந்தாங்க. அந்த மாதிரி வந்தாங்க கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். அதனால அது வேற விஷயம். ஆனா ஒரு தொகுதிக்கும் இன்னைக்கு எழும்பூர்ல நிக்கிறாங்கன்னா அண்ணா நகர்ல நிக்கிறாங்க, அடுத்தது ஒரு மணி நேரத்தில் அண்ணா நகர்ல நிக்கிறாங்க, ஒரு மணி நேரத்தில் பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி நிக்கிறாங்க, ஒரு மணி நேரத்தில் மயிலாப்பூர்ல நிக்கிறாங்க. அதே கூட்டாங்க வர முடியாது, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்தா மிஞ்சி போனா 100 பேர் 200 பேரும். அப்போ அந்த தொகுதி மக்கள் என்னன்னா, இந்த தொகுதியில பேசியிருக்காரு, அந்த சப்ஜெக்டை பற்றி பேசியிருக்காரு, அவங்க தொகுதி பற்றி. நம்ம தொகுதியை பற்றி என்ன பேசுறாரு பார்க்கலாம், நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அப்படி கேள்விப்பட்டு வரக்கூடிய கூட்டம் தான் அதிகமா இருக்குது. அப்போ என்னன்னா இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்போ கூட சொல்லுவாங்க, இல்ல சார், இப்போ நீங்க குறிப்பிடுறீங்க திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி அதிமுக தான்ங்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே இந்த தீய சக்தியை வீழ்த்துவதுதான் நோக்கம், அதுதான் இலக்கு என்கிற அடிப்படையில் அதிமுகவை ஆளுங்கட்சியாக நாம் உருவாக்க வேண்டும் சொல்லி உறுதி எடுக்கிறாங்க. இந்த நெருக்கடியெல்லாம் திமுகவுக்கு எத்தகைய பயத்தை உருவாக்கும்? அது முதல்ல அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அரசியல் நெருக்கடி? திமுகவுக்கு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி. அதனால தான் அவர் எது எடுத்தாலும் எந்த மேடையில்னாலும் என்ன பேசியிருக்காரு. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓரணியில் தமிழகம் கொண்டாரு, உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது உங்களுடன் ஸ்டாலின்னாரு. உடனே எடப்பாடியார் சொன்னார், 46 பிரச்சனைகளை நீங்கள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறீங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களே, 4 வருஷம் கழிச்சு தான் மக்களுக்கு 46 பிரச்சனை இருக்கிறதே உங்களுக்கு தெரியுதா? அப்போ இந்த 4 வருஷம் என்ன செஞ்சுட்டீங்க கேட்டாரா? அதுவும் ஃபிளாட் ஆயிடுச்சு. அடுத்தது மக்களை காக்கும் ஸ்டாலின்னாரு, நலம் காக்கும் ஸ்டாலின். அதுதான் வந்து வீடு தேடி மருத்துவம் சொல்லி 2 கோடி பேருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம்னாரு. அதுக்கு எடப்பாடியார் என்ன கேட்டார், ஐயா மருத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஃபாலோ அப் இருக்கணும். ஒருத்தருக்கு மலேரியா, ஒருத்தருக்கு டெங்கு, நீங்கள் இன்னைக்கு மருத்துவம் கொடுத்துட்டு போயிட்டீங்க முகாமில், அவனுக்கு சரியாயிடுச்சா இல்லைன்னா இன்னும் சீரியஸ் ஆயிடுச்சான்னு எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? அப்போ அவன் பேர், அவன் விலாசம், அவன் ஃபோன் நம்பர் இதெல்லாம் வச்சிருக்கிறீங்களா? அந்த 2 கோடி பேர் தரவை கொடுங்கன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல, அதுவும் ஃபிளாப் ஆயிடுச்சா? அப்போ நீங்க என்ன சாதனைகள் மக்களுக்கு செய்தீங்க? 525 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறீங்களே, அதுல 5-10 வாக்குறுதியாவது முழுமையா நிறைவேற்றிருக்கிறீங்களா? அதை சொல்லுங்க. நாங்க செய்யாததை செய்தோம், சொல்லாததை செய்தோம். ஐயா நீங்க சொல்லாததெல்லாம் செய்ய வேணாம், சொல்லதை முதல்ல செய்யுங்க. அதுதான் மக்கள் கேட்கறாங்க. இன்னைக்கு வரைக்கும் செய்யலையே. அதாவது இந்த கூட்டணி கொடுக்கக்கூடிய நெருக்கடியில தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து தப்புக்கு மேல தப்பு பண்ற, அவருடைய திட்டங்கள் எல்லாம் தோல்வியடைதுன்னு சொல்றீங்க சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். பொன்வில்சன் சார், இப்போ அதிமுக கூட்டணியினுடைய இந்த வெற்றி முகம் திமுகவுக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், திமுக கூட்டணிக்குள்ள என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், தமிழக அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, ஏற்கனவே தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது திமுக கூட்டணிக்குள்ள. திமுக கூட்டணியில் 100% கட்சிகள் அந்த கூட்டணியிலேருந்து பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கம்யூனிஸ்டுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும்
மிகப்பெரிய பனிப்போர் நடக்குது. ஐயா திருமாவளவர்கள் அவர்கள் சொன்னார் என்னன்னு, தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு 4ஆம் தேதி சொன்னார் பர்மனெண்ட்டாக கொடுக்கணும்னு வேலை. ஆனால் அவர் 13ஆம் தேதி இப்போ மாற்றிக்கிட்டார். என்னென்னு, அவர்களுக்கு நிரந்தர பணி கொடுக்கக்கூடாது, பணி நிரந்தரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகம் சொல்கிறாரு திருமா சொல்கிறது தவறு, அப்படி பேசக்கூடாது ஆரம்பிச்சுது. உடனே என்ன செய்தார், கம்யூனிஸ்டுகள் 25 கோடி வாங்கிட்டாங்க. அப்போ எடப்பாடியார் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு என்னென்னு, உண்டியல் குலுக்கி கட்சி நடத்துகிற கம்யூனிஸ்டுகள் அறிவாலயத்தில் பணம் வாங்கி தான் கட்சியை நடத்த வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தொண்டர்களுக்கே அதிர்ச்சி. சேலத்தில் அவங்க மாநாடு நடக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு, முத்தரசன். அங்கே என்ன பேசணும், ஒன்றும் எடப்பாடியார் ஐயா சொன்னதுக்கு பதில் சொல்லணும், நாங்கள் வாங்கினே சொல்லணும், இல்லை வாங்கினேன்னு சொல்லணும். நாங்கள் மட்டுமா வாங்கினோம், விடுதலை சிறுத்தைகளும் வாங்கிட்டாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் நிலைமை என்ன? இப்போ அவங்க எல்லா இடத்துலையும் அதை டிஃபெண்ட் பண்ணணும். தேர்தல் கமிஷனுக்கு திமுக கணக்கு கொடுத்துச்சு, 25 கோடி கம்யூனிஸ்டுகளுக்கு நாங்கள் கொடுத்தோன்னு. விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளோ கொடுத்தோன்னு கணக்கு கொடுத்துருக்காங்களா? மதிமுக எவ்வளோ கொடுத்தோன்னு கணக்கு கொடுத்துருக்காங்களா? முஸ்லீம் லீக் சிறுபான்மை மக்களை நம்பித்தான் நாங்கள் ஓட்டு வாங்க போகிறோம், அவங்களுக்காகத்தான் இருக்கிறோன்னு சொன்னது கட்சி முத்தரசன் மேடையிலேயே முஸ்லீம் லீக்கும் கட்சி பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறார். அப்போ இஸ்லாமிய கட்சியை எந்த அளவுக்கு அவங்க மிகவும் கேவலமாக நினைக்கிறாங்க? அந்த வார்த்தையை பேசலாமா? அப்போ அவங்க என்ன வாங்கியிருக்காங்க? இல்லை அந்த இஸ்லாமிய தலைவர்கள் எப்படி அதை வாங்கினாங்க? இப்போ இது எவ்வளோ பெரிய கேள்விக்குறி. இப்போ அங்கே பிரச்சனை வந்துருச்சா? அடுத்த கட்டம். இப்போ 2வது விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எடப்பாடி ஐயா விவசாயிகளை கூப்பிட்டு மண்டபத்தில் பொது இடத்துல உட்காந்து வச்சு அவங்கள ஆலோசனை பண்ணுறார். யார்? வாழை விவசாயிகள், கரும்பு விவசாயிகள், நெல் விவசாயிகள், தோட்டக்கலை பயிர் விவசாயிகள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறேன். உங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்யணும், நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும். 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம், குடிமராமத்து பணிகளை கொடுத்தோம், வண்டல் மண்ணை நீங்கள் எடுத்துக்க சொன்னோம், தூர்வாரிட்டு இதெல்லாம் உங்களுக்கு சொன்னோம், உரத்துக்கு இதெல்லாம் செய்தோம். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்தில் யார் கலந்துக்கிட்டா தெரியுமா ஸ்ரீராம்? அருள் ஆறுமுகம் எனப்படுகின்ற திருவண்ணாமலை சிப்காட் மேல்மாவிலே அறப்போராட்டம் நடத்திய அந்த விவசாயியை குண்டர் சட்டத்தில் 68 நாட்கள் இந்த திமுக சிறையில் அடைத்தது. அந்த அருள் ஆறுமுகம் எந்த கட்சியும் கிடையாது. அவர் கடந்த காலத்தில் திமுக மேடையில் இருந்தார், அவர் அதிமுகவுக்கு எதிராக. அப்படி இருக்கும்போது அந்த அருள் ஆறுமுகம் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அப்போது அவரும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லி நாங்களும் இந்த ஆட்சியை நம்பி ஏமாற்றி விட்டோம்ன்றதை தெளிவாக கொடுக்குறேன். ஒட்டுமொத்த மக்களும் அதிமுக பக்கம் வர்றாங்க. ஒரே ஒரு விஷயம், பத்திரிகையாளர் நீங்கள் சொன்னீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் புரியுமா அப்படின்னு கேட்டீங்க. பத்திரிகையாளர் சந்திப்பை என்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் நடத்தியிருக்காரு? எடப்பாடியாரோட பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்கள் எத்தனையோ பார்த்துருக்கீங்க. நெருடலான மிகவும் இக்கட்டான கேள்வியெல்லாம் அவர்கிட்ட கேட்பாங்க. அவர் புன்சரிப்போடு எவ்வளோ பதில் சொல்லுவார். இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்களே, கேட்கலாமா? இதை கூட்டணி கட்சிக்கிட்ட கேளுங்க, இல்லை அந்த தலைவர்கிட்ட கேளுங்க, இதுக்கு நான் இப்படி பதில் சொல்கிறேன் எல்லாம் சொல்லுவார். ஸ்பான்டேனியஸ் கொஸ்டின்ஸ், இதை நம்ம கேட்குறத, நிருபர்கள் கேட்குறத நம்ம பார்த்துருக்குறோம். அதுபோல் ஸ்டாலின் அவர்கள் எந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்கார்? நடத்தினா கேட்குற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் நான் சொன்னேன், எல்லா துறைகளையும் தெரிந்த ஒரு ஆளுமை மிக்கவர் தான் முதலமைச்சர் நாற்காலியில் அமர முடியும், அவர்தான் முதன்மை அமைச்சராக இருக்க முடியும். அது அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை மக்களும் கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கு உறுதி செய்திருக்கின்றனர். நன்றி சார். நன்றி சார்.